ஆனால் நீயோ வைத்தியம் எடுத்து நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். நீ அருகிலே நீ பெரியாண்டவனாக போவாயப்பா, பெரியாண்டவனாக போவாய். ஏராளமான பிள்ளைங்களை தின்று, ஏராளமான சடலங்களை தின்று, ஏராளமான ரத்தங்களை குடித்து, ஆனா எலும்புகளை சாப்பிட்டு பசி அடங்கவில்லை, ரத்தத்தை குடித்து தாகம் தீரவில்லை. பசி உனக்கு பசிதானே, ஆனா உங்களை சாப்பிட போகிறேன். மாநிலத்து மக்கள் எல்லாம் உன்னையும் கலியுக தெய்வமாக வைத்து உனக்கு முப்பூசை கொடுத்து உன்னையும் குலதெய்வமாக உன்னையும் வணங்குவார்கள் பெரியாண்டவனாக. பசி அடங்கவில்லை, பசி அடங்கவில்லை. இன்னும் இருக்குது. சரியப்பா, அதனால உனக்கு காவு சோறு காவு சோறு போட முடிச்சுக்க. பெரியாண்டவனாக அமர்ந்து மக்களுக்கெல்லாம் காட்சி அளிப்பாய். என்ன இது? ஏன் வெறும் சேர் மன்னமாக இருக்கிறது என் மீது? பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, ஏன் இப்படி அலக்கிலமாக இருக்கின்றேன்? என்னாச்சு உங்களுக்கு? சண்டால தூர்வாசர் வந்தார். தூர்வாசருடைய பாதத்தை பணியாத காரணத்தினாலே தூர்வாசர் சாபத்தை தந்தானல்ல, தூர்வாசர் சாபத்தை தந்து பிரம்மாவுடைய சிரத்தை அறுத்ததுனால உனக்கு பைத்தியம் பிடித்தது, உன்னுடைய மனைவிக்கும் பைத்தியம் பிடித்தது. அப்படியா? உண்மைதான். பைத்தியம் பிடித்து சுடுகாட்டு இலையில சுட்ட பழம் தின்னீங்க, மாசான இலையில மாண்ட பழம் தின்னீங்க. அதனால இப்படியா விட்டால் உலகம் அழிந்து விடும் என்று சொல்லி என்னுடைய தங்கி பெரியாண்டிச்சியாக படுக்க வைத்திருக்கிறேன். உன்னை அருகிலே பெரியாண்டவனாக அமர செய்கிறேன். அப்படியா? பெரியாண்டவனாக அமர்ந்து உனக்கும் முப்பூசை கொடுப்பாங்க. நீயும் ஒரு குலத்துக்கு நீயும் குலதெய்வமாக வழங்குவாய். அப்படின்னால் என்ன படியாக்கக்கூடிய ஆதி சிவசங்கரன் நான் பெரியாண்டவராகவும் என் மனைவி உமா பார்வதி பெரியாண்டிச்சியாகவும் பரமேஸ்வரி பெரியாண்டிச்சியாக அவதரித்திருக்கின்றார். கலியுகத்திலே எங்களுக்கு இதுதான் பொறுப்பு. விதமாகத்தானே சிவபுராணத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே முடிவடைந்தது. அது மட்டுமல்ல, பெரியாண்டிச்சி அம்மா படுத்திருக்கிறாங்க. உங்களுடைய கரங்களால் உள்ள காணிக்கையை செலுத்தி காசு இருந்தாலும் போடுங்க, காசு இல்லைனாலும் எல்லாருமே ஒரு தாட்டி வந்து தொட்டு கும்பிட்டு போங்க. அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு இந்த நாடகத்தை ஏற்றில் உள்ளதை நாபால் எடுத்து வைத்து எங்களால் முடிந்தவரை நடத்திருக்கின்றோம். நாடகம் பிடிச்சிருந்தா ஜோரா கைத்தடுங்க. நமது சேலம் மாவட்டம், அதாவது கருப்பூர் வெள்ளாளப்பட்டியிலே வாழ்ந்து வரக்கூடிய ஐயா யூடியூப் செல்வம் ஐயா அவர்கள் செடியை முப்பொழுதும் வந்து சேண்டே இல்லாமல் தன்னுடைய கடங்களாலேயே வீடியோ பிடித்து நாடெங்கோ இந்த உலகம் எங்கோ வீடியோவை அனுப்பி நம்மளுக்கு பேரும் புகழும் பெற்றுக் கொடுத்து, அது மட்டும் இல்ல அவர் வீடியோ எடுத்து போறதுனால நம்மளுக்கு 4 பேரு நாடகத்தை வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு நாடகம் தருகிறார்கள். அது போல வெடிய முப்பொழுதும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வீடியோ பிடித்து நம்மளை எல்லாம் நாடெங்கும் உலகம் எங்கோ விளம்பரம் செய்து வரக்கூடிய அருமை ஐயாவுடைய குடும்பம் ஆண் போன பக்கம் அரசு பெற்று வாழ்ந்து பெண் போன பக்கம் பெற்று வருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வங்களை பெற்று நலமோடு வாழ வேண்டும். ராமோஜயம். அது மட்டும் இல்லாம இந்த பெரியாண்டிச்சி அம்மன் அவதரித்திருக்கின்றார். எல்லாம் சொன்னா முடிஞ்ச காணிக்கை வச்சு கும்பிட்டு தரிசனம் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பெரும்பாடு வட்டி கட்சியார் குல பங்காளிகள் பெரியாண்டிச்சி அம்மன் தவம் செய்து இப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு நாடகத்தை வைத்திருக்காங்க. எப்படி இருக்கணும்?